Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து 12 மார்க்ஸ்க்கு வரும். நம்ம வந்து பேட்டர்னையும் நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், என்னென்ன கொஸ்டின் எந்த மாதிரி பேட்டர்ன் வரும் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ. ஸோ அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் ஓகே, இல்லை வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க நீங்கள் அதுலேயும் அப்லோட் ஆகிருக்கும் எல்லா சப்ஜெக்ட், ஐ மீன் 5 சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதுலேயும் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் முடிச்சுட்டு இது ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நியர்லி 7 to 8 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 12 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லேயே வந்துடுச்சு. ஸோ அவுட் ஆஃப் 75ல் நமக்கு வந்து 12 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் அண்ட் தென் 2 மார்க்ஸ் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா 22nd கொஸ்டின் வந்து கம்பல்சரி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை நம்ம சாய்ஸில் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க நீங்கள். எனி 7 எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 7ல் வந்து கம்பல்சரி கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். நீங்கள் 22nd எழுதியிருக்கணும். அதை வந்து சாய்ஸில் நமக்கு வந்து குவிட் பண்ணக்கூடாது. 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் 22 வரைக்கும் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் அடுத்து ரோமன் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ்னு இருக்கு இல்லையா, அதில் 32nd கொஸ்டின் இஸ் கம்பல்சரி கொஸ்டின். இது வந்து 4 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பேட்டர்னில் பார்த்துருப்போம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் வரைக்கும் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது 23, 24, 25 வந்து ஃபிசிக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க அண்ட் தென் 26, 27 ரெண்டுமே வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தென் பயாலஜி 28, 29, 30, 31, 32. ஸோ 32 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோட நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். 31 வரைக்கும் பயாலஜிலேருந்து கேட்டிருக்கோம். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. 32nd கொஸ்டின் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி நம்ம வந்து ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 மார்க்ஸில் ஒரு 4 மார்க்ஸில் வரும், நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ அதாவது வேஸ் டு கெட் சென்டம், வேஸ் டு கெட் மோர் மார்க்ஸ், அந்த வீடியோவில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ எதெல்லாம் வரும், எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ்ன்ற மாதிரியும் கொடுத்துருப்போம். அதில் வந்து கம்பல்சரி நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா கம்பல்சரி கொஸ்டினும் கூட. இதில் எனி நம்ம எழுதலாம் எனி 7னாலும் அந்த 7ல் கம்பல்சரி 32, அதாவது ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் கம்பல்சரி நம்ம எழுதியே ஆகணும். அதனால நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 4 டீட்டெயில் கொஸ்டின். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரா டயக்ராம் வென் எவர் நெசசரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து 33ல் ஏபி இது வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொஸ்டின் வரும். ஏபி வந்து 33 வந்து ஃபிசிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க அண்ட் தென் 34 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் தென் 35 பார்த்தீங்கன்னா பயாலஜி கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இந்த 7 மார்க் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு கவர் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நான் சொல்லியிருக்கேன், ஃபிசிக்ஸில் வந்து 4 லெசன்ஸ்னால் அந்த டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 3 லெசன்ஸ், ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் அப்படின்னும் போது 4 லெசன்ஸில் இருக்கிற டீட்டெயிலை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்கிப் பண்ணுறதுக்கோ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. டயக்ராம்ஸ்லாம் வந்து எங்கெங்கே இருக்கோ அதுக்கு வந்து இது பண்ணுங்கள், சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. பேராகிராஃபை விட பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம நம்பர் வேறு போட்டுட்டு நம்ம வேறு ஆன்சர் எழுதுவோம். சம்டைம் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் ரீசெக் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும் இல்லைங்களா? ஸோ மிஸ் பண்ணக்கூடாது. 32, 33ன்னு போட்டுட்டு பின்னு போட்டுட்டு ஏ ஆன்சர் எழுதக்கூடாது. திடீர்னு ஏ, ஐயோ இது எனக்கு தெரியலையே, அடுத்த செகண்ட் கொஸ்டின், ஸோ பி எழுதலாம், ஏன்னு போட்டிருப்பீங்க. அதனால இல்லை ஃபைனலாக செக் பண்ணும்போது நம்பரையும் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து காமன் மிஸ்டேக்ஸ், நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டில் சம்டைம்ஸ் மேபி டென்ஷனாக இருக்கலாம், இல்லை அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்த நர்வஸில் கூட நம்ம சேஞ்ச் பண்ணி போட்டுடலாம். அதனால அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.